எல்லோருக்கும் வணக்கம். நான் இப்போது கிளையிலேருந்து வந்திருக்கிறேன். என் பேர் வணக்கம். எனக்குள்ள இருக்கிற ஒரு கேள்வி என்னன்னா, இந்த குருமார்கள் ஆரம்ப காலத்தில் எத்தனாவது நூற்றாண்டில் உருவாக்கப்பட்டது? இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் எத்தனை குருமார்கள் இருக்கிறாங்கிறது என்னுடைய கேள்வி. அருமையான கேள்வி. நீங்கள் பாருங்க, இந்த காலகட்டத்தில் குரு ஒருவர் தான் இருந்தார். 14,000 குருவர்கள் இருக்குல்ல. நீங்கள் பாருங்க, அந்த வார்த்தை குருன்னா என்ன? குருன்னா அறியாமை, அறியாமையை போக்குறது தான் குரு. சாட்சாத் பகவான் தான் குருவாக வந்திருக்கார். குரு எங்கேயோ கீழே விளையில. எந்த ஒரு மனிதன் தன்னை மனதை அடக்கி ஒடுக்கி அதை தெளிவாக்கி பண்ணி பகவானோட இணைஞ்சிட்டாரோ அவர் தான் குரு. அதனால தான் நம்ம கிட்ட சொல்லி குரு மத்தி பிரம்மஜோதி பிரம்மஞானி. அவர் நல்லா நூல்களை கட்டி அறிந்தவராக இருக்கணும், தெரிந்தவராக இருக்கணும். தெரிந்தவர்னா குரு தான் அவர் மூலியமாக பேச. எந்த குரு நேரம் வர முடியாது. குரு கடவுள் நேரம் அவங்களுக்கு முன்னாடி வர முடியாது. கடவுள் நேரம் வந்தாலும் நீங்கள் சாப்பிட முடியும். ஏன்னா கடவுள் கோடி சம்பவம், கோடி சூரியன் ஒளியாம் அவரு. உங்களுக்கு முன்னால் நடந்த உங்களுக்கு இது என்ன? அதனால குருமுகமாக வர்றார். சாட்சாத் பகவானே தான் குருமுகமாக வர்றார். அதனால அவர் உடம்புட்டு பார்த்தீங்கன்னா அது அறியாமை. நம்ம குருநாதரே சொல்வார், என்னை உடம்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரே சொல்றார், யூ நாட் இன் பாடி, நாட் இன் மைண்ட், யூ வாண்ட் ஆத்மன். உங்களை ஆத்மத்துவமாக சொல்லிக்கொண்டு அவர் உடம்பா இருக்க முடியுமா? குருன்னா யாரு? பகவானுக்கு நம்மளுக்கு மனத்தெட்டு கொடுக்க அனுப்பினா அவர்கள் எல்லாம் ஒரு மெசேஜ் தான் கொடுப்பாங்க. அவர்கள் 1000 குரு இல்லை, குரு ஒன்று தான். ஓகே ஐயா.